ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊர்லேருந்து அண்ணா அண்ணி பசங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணி வந்து நைட்டு கிளம்பி ஏர்லி மார்னிங் வந்திருந்தாங்க. ஸோ வந்து சிண்டுவும் சவுண்ட் கேட்டவுடனே காலையிலே எழுந்திரிச்சிட்டா. அவளுக்கு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி பார்த்துட்ருக்கா. சிண்டு ட்ரெஸ் சிண்டு எல்லாம் உனக்கு தான்டா. சிண்டுக்கு வைன் பிஸ்கெட் பிடிக்கும்ல? என்னம்மா என்னது அது? பிஸ்கெட் அம்மா. ஃபிஷ் எப்படிமா போகும்? சிண்டு ஏரோப்ளேன் எப்படி போகும் சொல்லு. தெரிய மாட்டேங்குது. பாரு நைஸா இல்ல கட் பண்ணில வச்சிருக்காங்க. அண்ணா வந்து ஊர்லேருந்து வரும்போது ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நிறைய ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. கிராபு ஃபிஷ்ஷு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பாக்ஸ் ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு தான் இருக்குது. ஒரு 4 வெரைட்டி ஃபிஷ்ஷு கிராப் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் அன்பேக் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு ஃபிஷ்ஷு சாப்பிட்டுட்டு. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிட்டோம். நிறைய பர வாத்து நடக்க வேண்டிய. ஊர்லேருந்து ஃபிஷ்ஷு வரும்போது இந்த மாதிரி தெர்மாக்கோல் ஷீட்டில் வந்து ஃபிஷ்ஷை வச்சுட்டு நிறைய ஐஸ் உள்ளே போட்டுட்டு பார்சலும் பண்ணி விடுவாங்க. ஊர்லேருந்து பார்சலும் வரும். சம்டைம்ஸ் வரும்போது கொண்டு வருவாங்க. இல்லைன்னா நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது எங்களுக்கு வாங்கி கொடுத்து விடுவாங்க. நாங்கள் எப்போதுமே இப்படி தான் பாக்ஸ்குள்ளே வந்து ஐஸ் வச்சு அதில் ஃபிஷ் போட்டு கொண்டு வருவோம். ஸோ வந்து கெட்டு போகாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். இங்கே கொண்டு வந்துட்டு நம்ம அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ எப்போதுமே நாங்கள் வந்து இப்படி தான் கொண்டு வருவோம். இந்த மாதிரி தெர்மாக்கோல் ஷீட் வந்து சைஸ் வாரியாக நிறைய வச்சுருக்கோம். குட்டி பெருசு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஊருக்கு போகும்போது அப்படியே ரொட்டேஷனில் இருக்கும். இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். அந்த மாதிரி நாங்கள் வந்து ரொட்டேஷனில் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் ஃபிஷ் எங்கேயாவது வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நார்மலாக கொண்டு போகும்போது ஐஸ் போட்டு தான் தருவாங்க. நமக்கு வெளியில் கொண்டு போகிறோம், பார்சல் கொண்டு போகிறோம் அப்படின்னாலே ஐஸ் போட்டு தான் தருவாங்க. அதோட இந்த தெர்மாக்கோல் ஷீட்டையும் வச்சு நீங்கள் வந்து பார்சல் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா நாங்கள் போய் வெளியில் ஃபிஷ் பார்க்குற கேப்பில் இங்கே வந்து பாலெல்லாம் பொங்க விட்டேன். இது என்னது? யாருக்கு? அம்மாவுக்கு தெரியாது. அம்மாவுக்கு தெரியா? தேங்க்யூம்மா. நீ போட்டுக்கோ தாங்க. நீ போட்டுக்கோ. அம்மா குட்டியாக இருக்கு. சிண்டு வந்து செம்ம குஷியாக இருந்தா. அவள் வந்து ரொம்ப நாள் லோன்லியாகவே இருந்தா. இப்போ அவளுக்கு விளையாட ஆள் கிடச்சதும் செம்ம குஷியாகிட்டா. மௌஷிக் கூட சூப்பராக விளையாடிட்டே இருந்தா. அவனை கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க விடலை. அவனுக்கு தூங்க கூட விடாமல் அவனை எழுப்பி எழுப்பி ஒரே விளையாட கூப்பிட்டுட்டே இருந்தா. இப்போ வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா எல்லாமே இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு, தென் வந்து
ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தது. பட் வந்து ஃபிஷ்ஷை பார்த்ததும் ஃபிஷ் குழம்பு கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அன்றைக்கி வந்து மீன் குழம்புமே நான் பண்ணியிருந்தேன். மீனோட தலையும் வாலும் போட்டு மீன் குழம்பு பண்ணியிருந்தேன். தென் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மேரினேட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டே நான் வந்து மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ ஊர்லேருந்து வந்து அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன தான் நம்ம இருக்கிற ஊரில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கிடைச்சாலும் நம்ம நேட்டிவில் இருக்கிற ஸ்நாக்ஸோட டேஸ்ட் மாதிரி வராது. எனக்கு மட்டும்தான் அப்படியான்னு தெரியல. இங்கே உள்ள கோயம்புத்தூரில் என்ன தான் ஸ்நாக்ஸ் கிடைச்சாலும் நம்ம ஊரில் உள்ள மிக்சரோ அல்லது அல்வாவோட டேஸ்ட் வந்து இங்கே இருக்கவே இருக்காது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படி தானான்னு தெரியல. உங்களுக்கும் அப்படி தான் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு ஒன்றா போட்டு விசில் போட்டுட்டு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மட்டன் கூட போட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, மிளகா, மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து விசில் போட்டு எடுத்துகிற போகிறேன். மீன்வைல் வந்து மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிரும். இதை செஞ்சிட்ருக்கும் போதே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது. ஊரில் இருக்கும் போது என்னடா மீன் குழம்புக்கு இவ்வளோ ஆசைப்படுறாங்க எல்லோரும் அப்படின்னு நினைக்க தோணுச்சு. பட் வந்து நமக்கு ஃபிஷ் கிடைக்காத போது தான் அந்த ஃபிஷ்ஷோட அருமை தெரியுது. நானுமே அங்கே இருக்கும்போது ஃபிஷ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கே உள்ள ஃபிஷ்ஷு மாதிரி நமக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதே கிடையாது. இதுக்காகவே நம்ம வந்து ஊருக்கு போனாலே ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான் சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரைன்னு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டே வந்து அண்ணி ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்கள வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக நாங்கள் வந்து வந்திருந்தோம். பசங்க வந்து எங்ககிட்ட தான் இருந்தாங்க. ஸோ வந்து இந்த விலாக் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.